இப்ப நான் சொல்ல போற கதையில நீங்க தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இல்ல அவன் எடுத்த முடிவு சரியா தவறானாவது சொல்லுங்க பார்க்கலாம். கிராமத்துல ஒருத்தன் சைக்கிள்ல பெட்டியை கட்டினபடி பழைய இரும்பு வாங்கலையோ இரும்புன்னு கூவிக்கிட்டே போனான். ஒரு அம்மா அவனை கூப்பிட்டு இந்த தையல் மிஷினை எடை போட்டு எடுத்துக்கப்பான்னுச்சு. பார்வைக்கு அந்த மிஷின் புதுசா இருந்ததால இதை ஏம்மா எடைக்கு போடுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த அம்மா, இதை ஒரு தொண்டு நிறுவனம் மூலமா மானியத்தில் கொடுத்தாங்க, ஒரு மாதம் கூட ஒழுங்கா தைக்கலை, பல முறை ரிப்பேர் பார்த்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு ஏன் கிடக்குன்னு தான் கொடுக்குறேன். என்கிட்ட மட்டும் இல்லைப்பா, இந்த ஊரில் இது மாதிரி 100 மிஷினுக்கு மேலே கிடக்குன்னு சொன்னிச்சு. இதை கேட்டதும் அடுத்த நாளே ஒரு லோடு ஆட்டோவை வாடகைக்கு பிடிச்சி தையல் மிஷின் ரிப்பேர் பார்க்கலையோ ரிப்பேர்னு கூவினபடியே புறப்பட்டான். உள்ளூர் பையங்கிறதால எல்லாரும் இவனை நம்பி அத்தனை மிஷின்களையும் ஏற்றி விட்டுட்டாங்க. இப்போ 100க்கு மேலே சேர்ந்து போச்சு. உடனே வெளியூர் போய் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்தான். அவனும் சரி பண்ண ஆரம்பிச்சான். அவன் பெரிய மெக்கானிக் மாதிரி எல்லா மிஷினையும் பிரித்து முட்டு கட்டிட்டான். ஆனால் அவனால் சரி பண்ண முடியலை. சரி பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, இருந்தபடியாவது அசம்பிள் பண்ணலாமான்னா அதுவும் முடியலை. மொத்தத்தில் இப்போ எது யார் மிஷின்னு கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவனோட கூட்டாளி ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் சொன்னான், நான் ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறதா சொல்லி பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதை நீ கொடுத்தா கணக்கு காட்ட வசதியாக இருக்கும், வர்ற பணத்தில் உனக்கு 2 லட்சம் தர்றேன்னா. 2 லட்சம் வந்தால் சொந்தமாகவே ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம். அதே சமயம் 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டா மக்கள் இவன் மேலே வச்ச நம்பிக்கை கெட்டுப்படும். இந்த கண்டிஷனில் திருப்பி கொடுத்தா மரியாதை கெட்டுப்படும். என்ன செய்யறதுன்னு புரியலை. யோசிக்க ஆரம்பித்தான். கடைசியில் இதுதான் சரின்னு ஒரு முடிவெடுத்தான். உடனே நண்பனை லாரி எடுத்துகிட்டு வாடான்னா. அவனும் வந்தான். எல்லா மிஷினையும் அவங்கிட்ட ஏற்றி விட்டான். ஏண்டா இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு அவனை கேட்டதுக்கு அவன் சொன்னான், இந்த கண்டிஷனில் மிஷின்களை திருப்பி கொடுத்தாலும் பிரச்சனை, திருப்பி கொடுக்காட்டாலும் பிரச்சனை. திருப்பி கொடுத்து பிரச்சனையை சந்திக்கிறத விட திருப்பி கொடுக்காம பிரச்சனையை சந்திக்கிறது மேலுன்னு முடிவெடுத்துட்டேன்னா. இப்போ இவன் இடத்துல நீங்களா இருந்தா என்ன முடிவெடுத்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை இவன் எடுத்த முடிவு சரியா தவறானாவது சொல்லுங்க பார்க்கலாம்.